சரி மாடல் 6ல லாஸ்ட் பார்ட் அனோவா கான்செப்ட். அனோவால மொத்தம் உங்களுக்கு 3 கான்செப்ட் கொடுத்துருங்க. மொத்தம் 4 கான்செப்ட். பட் உங்க சிலபுல பார்த்தீங்கன்னா ஒன் வே. ஒன் வேனா சிஆர்டி. ஒன் வேனா சிஆர்டி. டூ வேனா ஆர்பிடி அண்ட் த்ரீ வேனா எல்எஸ்டி. ஸோ சிஆர்டிங்கிறது வந்து கம்ப்ளீட் ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன். ஆர்பிடினா ரேண்டமைஸ் பிளாக் டிசைன். எல்எஸ்டினா லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒன் வே டூ வேயோட கான்செப்ட். ஸோ ஒன் வேனா என்ன பண்ண போறாங்கன்னா எய்தர் ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா இது பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோ வைஸும் கால்குலேட் பண்ணலாம். இது மாதிரி ரோ வைஸ் டோட்டல் வச்சு கால்குலேட் பண்ணலாம். அது வந்து ஒன் வேவோ உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஆட் ஆகி வர்றதுக்கு பேர் இது வந்து கிராண்ட் டோட்டல். இது எல்லா வேலையும் ஆட் ஆகிட்டு வர்றதுக்கு பேர் வந்து கிராண்ட் டோட்டலாக நோட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் மேத்தமெட்டிக்கல் பார்ட்டை மட்டும் போயிடுறேன். நான் அப்ளிகேஷன் பார்ட்டை எது சொல்ல. ஏன்னா அப்ளிகேஷன் அனோவாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அத்தனை ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அனோவா கான்செப்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எனி ஃபீல்டு நம்ம பார்த்து பண்ணுறதுன்னா இந்த ஒன் வே டூ வே கால்குலேஷன் வச்சு ஒரு 2K மெத்தட் ஒன்று இருக்குது. 2K மெத்தட் ஒன்று இந்த எல்எஸ்டி மெத்தட் வச்சோ இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்த கை ஸ்கொயர் மெத்தடோ வச்சோ நம்ம வந்து இந்த ரிசர்ச் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. அது மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அனோவா கான்செப்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் அது ஃபுல் டீட்டெயில் நம்ம பற்றி பேசல. நம்மளுக்கு இது இல்லை, அதனால டைம் இல்லாதனால இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் பார்ட்டை பற்றி பேசிடுறேன். என்னன்னா டேபிள் வேல்யூ மாதிரி கொடுத்துருவாங்க. டேபிள் வேல்யூ மாதிரி கொடுத்துட்டு எய்தர் காலம் வைஸ் போகிறதா இல்லை ரோ வைஸ் போகிறதாங்கிற கான்செப்ட் தான் வந்து ஏதோ ஒரு வைஸ் மேபி காலம் வைஸ் போடலாம் ஆர் ரோ வைஸ் போடலாம். அந்த மாதிரி கால்குலேஷன் தான் வந்து ஒன் வே கால்குலேஷன். இதே டூ வே கால்குலேஷன் என்ன படிப்பாங்கன்னா ரோ வைஸும் போடுவாங்க, கால வைஸும் போடுவாங்க. அது டூ வே கால்குலேஷன். த்ரீ வே கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் டூ வே புரிஞ்சுட்டா தான் த்ரீ வே முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வே முடிச்சிடலாம். இப்போ ஒன் வேனா ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த டேபிள் வேல்யூல என்னென்ன வரும் அப்படிங்கிறத வேல்யூஸ் இருக்கும். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கால வைஸ் ஆட் பண்ணுறத வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி வர்றதுக்கு பேர் கிராண்ட் டோட்டல். இது எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணி வர்றது வந்து கிராண்ட் டோட்டல். ஸோ அந்த கிராண்ட் டோட்டல் ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. கிராண்ட் டோட்டல் ஈக்குவல் சம்மேஷன் எக்ஸ்ஐ. சரி, இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணிக்கிறது. அடுத்தது கரெக்ஷன் பேட்டர் ஆர் கரெக்டட் பேட்டர்பாங்க. அது என்னது? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் என்னன்னா கிராண்ட் டோட்டல் ஸ்கொயர். இந்த டி நோட் பண்ணிக்கிறோம்ல, அப்போ டி ஸ்கொயர்னா கிராண்ட் டோட்டல் ஸ்கொயர். ஓகே, கிராண்ட் டோட்டல் ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என்னங்கிறது என்னன்னா இங்கே எவ்வளோ டேட்டாஸ் இருக்குதோ, இங்கே எவ்வளோ டேட்டாஸ் இருக்குதோ அதை வந்து கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணுறதா வந்து வேல்யூ. சரிங்களா? இங்கே சப்போஸ் இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 10 டேட்டாஸ் இருந்ததுன்னா ஓவரால் காலத்தில் 10 டேட்டா இருந்ததுன்னா அந்த 10 டேட்டாஸும் நம்ம ஆட் பண்ணி எழுதுறோம். 10 டேட்டாவோட வேல்யூ இல்லை, கவுண்ட் பண்ணி எழுதுறதா வேல்யூ நம்மளுடைய கேபிட்டல் என் வேல்யூ. இங்கே டீங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டு கிராண்ட் டேட்டோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது கால வைஸ் கால்குலேஷன் போடுறதுனால எஸ்எஸ்சின்னு ஒன்று பண்ணுறேன். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ரோ வைஸும் போடலாம். அந்த ரோ வைஸ் போட்டாங்கன்னா அது வந்து எஸ்எஸ்ஆர்னு ஒர்க் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர்ங்கிறது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம்ஸ். எம்எஸ்சிங்கிறது என்னன்னா மீன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா இது காலம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த காலத்தோட ஸ்கொயர், இங்க காலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலத்தோட ஸ்கொயர் சம்மேஷன் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க எத்தனை டேட்டா வச்சு ஆட் பண்ணிக்கிறீங்க, இங்க எத்தனை டேட்டா வச்சு ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதனோட வேல்யூ. சம் ஆஃப் த ஸ்கொயரோட வேல்யூ பிளஸ் இங்க எத்தனை டேட்டாவோட சம்மேஷன் இருக்குதோ அதனோட வேல்யூஸ் தான் இங்க நோட் பண்றாங்க. இதே மாதிரி எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறாங்க. மைனஸ் கரெக்டட் பேட்டர். மைனஸ் கரெக்டட் பேட்டர் இதுதான் கரெக்டட் பேட்டர். டிஎஸ்எஸ்ஏன்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஸ்கொயர் பண்ணணும். சப்போஸ் 20 வேல்யூ இருக்குதுன்னா 20 வேல்யூ செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணணும். இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும். எவ்வளவு வேல்யூ இருக்குதோ அத்தனை வேல்யூ ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. அதான் டிஎஸ்எஸ். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ங்கிறது வந்து ஈச் வேல்யூ செப்பரேட்டா ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த கரெக்டட் பேட்டரோட மைனஸ் பண்ண சொல்றாங்க. கரெக்டட் பேட்டரோட மைனஸ் பண்ண சொல்றாங்க. இதுதான் டிஎஸ்எஸ். அடுத்து என்ன கிடைக்குன்னா எஸ்எஸ்இ. எஸ்எஸ்இனா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் எரர். ஆர் இந்த எரருக்கு பேர் அனதர் வந்து ரெஸ்டிவல்பாங்க. எரர்பாங்க, அது சம்டைம்ஸ் ரெஸ்டிவல்பாங்க. ஸோ அதனோட ஃபார்முலா என்னன்னு பாத்துங்க. இந்த டிஎஸ்எஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்சி இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிறதா வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் எரர். அடுத்து எம்எஸ்இ. எம்எஸ்இங்கிறது என்னது? ஆல்ரெடி எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க.
the SSE divided by degrees of freedom. Degrees of freedom, number of values minus number of column. Number of values minus number of column. இங்க சீங்கிறது என்னன்னா number of column minus. ஹலோ வாய்ஸ் கேக்குதாமா? கேக்குது. ஓகே. சோ இந்த 7 கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுங்க. சரிங்களா? இந்த 7 கால்குலேஷன் முன்னாடி சொல்லுமா? வாய்ஸ் கேக்குதா? என்ன நீங்க கேக்குறீங்க பிரச்சனை? பேக்லயா இல்ல நீங்க கேக்குறீங்களா? பேக்ரவுண்ட்ல என்னமோ வாய்ஸ் வர மாதிரி இருக்குதா கேக்குறீங்க? இல்ல சார் இல்ல சார் பின்னாடி தான். ஓகே ஓகே. சரி. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்ச முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் அனோவாவோட ஒன் வேவோட கால்குலேஷனோட டேபிள். ஒன் வே கால்குலேஷனோட டேபிள். இது என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்துங்க. SS sum of square of the column, sum of square of the error. இதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் 1, இது நம்பர் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் காலம். இது NSE மேல கண்டுபிடிச்சிருக்கீங்க, MSE மேல கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே FRAC எப்படி எழுதுவோம் ஆல்ரெடி நம்ம பாத்துக்கிறோம். கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். ஆக்சுவலா இது ஃபார்முலா கிடையாது. இந்த ரெண்டு வேல்யூல யாரு கிரேட்டஸ்டா இருக்காங்களோ அவங்க வந்து நியூமரேட்டராகவும் யார் வந்து மினிமமா இருக்கிறாங்களோ ரெண்டு வேல்யூல அது வந்து டினாமினேட்டர். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய FRACயோட ஃபார்முலா. இது வந்து டேபிள் வேல்யூக்கு உண்டானது இல்லை, இது கால்குலேட்டர் வேல்யூ. இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ முடிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் பர் ரூல் படி F டெஸ்ட், T டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். H நாட்டுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருந்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வந்து H நாட்டுக்கு என்னன்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குதோ அத்தனை வேல்யூஸ் வந்து there is no significant between the மீனோ வேரியன்ஸோ நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிடணும். என்ன சொல்றாங்களோ ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிடணும். அப்போ இதுக்கு கால்குலேஷன் வேல்யூங்கிறது வந்து கால்குலேட்டர் வேல்யூங்கிறது இங்கே வருது. இந்த வேல்யூ பேர் தான் கால்குலேட்டர் வேல்யூ. இந்த கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்ச அடுத்தது என்ன பண்ண போறோம்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். டேபிள் வேல்யூங்கிறது ஆல்ரெடி பார்த்ததான். ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்பா வேல்யூ சொல்லிருக்காங்க. இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கமா ஸ்மாலஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதனோட வேல்யூஸ் இங்க கொடுத்துறாங்க பாத்தீங்களா? எது கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்டோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட வேல்யூ. சரிங்களா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் வேல்யூ போட்டுருவீங்க. 5% N1, N2க்கு டேபிள் வேல்யூ என்ன வருமோ அதை நம்ம இன்செர்ட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ இந்த டேபிள் வேல்யூ இந்த கால்குலேட்டர் வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ, அதாவது இங்க கண்டுபிடிக்கும் இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. இது ரெண்டையும் செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்கணும்? கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூ இருந்தா H not accepted, otherwise H not rejected. சேம் ஐடியா. TF கை ஸ்கொயருக்கு எப்படி போட்டோமோ அதே கால்குலேஷன் தான் அனோவா 1 வே 2 வே அண்ட் 3 வேவோட கால்குலேஷன். சரிங்கம்மா? இப்போ நம்ம மெயின் ஒர்க் என்னன்னா டேபிள் கொடுத்துருவாங்கடா கண்ணு. ஒன்றும் இல்லை, தியரிட்டிக்கலாக பார்த்துட்டீங்க. டேபிள் கொடுத்துருவாங்க. டேபிள் கொடுத்த முடியும் இந்த 7 கால்குலேஷன் போட போறீங்க. 7 கால்குலேஷன் போட முடியும் என்ன பண்ண போறீங்க? இந்த அனோவா டேபிள் இன்செர்ட் பண்ண போறீங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்து எழுத போறீங்க. அவ்வளவுதான் பண்ண போறீங்க. சரியாம்மா? சரி, இப்போ ப்ராப்ளத்துக்கு போறேன். இதுதான் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? So the table is below sample starts from the normal population with equal variance. அவனே சொல்லிட்டா பாத்தீங்க equal variance. அப்ப there is no significance between the all variance here from the data. So A to D all are equal சொல்லி எழுதிட்டு test the hypothesis sample means are equal. இத sample test the இங்க சொல்லிட்டா பாத்தீங்க test the sample means are equal என்ன பண்ணுவீங்க? x1 bar is equal to x2 bar equal to x3 bar. எத்தனை காலம் வருதோ அத்தனை காலத்தை நீங்க என்ட்ரி பண்ணிடணும். மொத்தம் எத்தனை காலம் வருது? 1 2 3 4 5. அப்போ அந்த 5 காலத்தை என்ட்ரி பண்ணிக்கணும். x4 and x5. So all values are equal mean விட்டாங்க. அப்போ is a equal mean. அப்போ there is no significance between the 5 means. இந்த 5 மீன்ஸும் எது டிஃபரன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அவனே டேபிள் வேல்யூக்கு ஐடியா கொடுத்துட்டான். ஆல்பா வேல்யூ 2 கேஸ் வச்சு கொடுக்குறாங்க. 5% என்னாவும் 1% என்னாவும் அவனே சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ மீனோட கான்செப்ட் கேட்குறாங்க. இப்போ இது எப்படி போகிறத பார்க்குறீங்க. இதான் H நாட். H நாட் வந்து there is no significance between the mean between the x1 to x5 இந்த ANOVA values இந்த ஈக்குவல் வேரியன்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ என்ன பண்ண போறீங்க? டேபிள் ஃபார்ம் பண்ண போறீங்க. டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை வந்து x1 x2 x3 x4 x5 எழுதிக்கிறீங்க. எப்படி எழுதுறீங்க?
x1 இது வந்து ஏபிசி கொடுத்துறாங்க, அது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஏ பி சி டி இது வச்சுக்கோங்க. x1 ஓட வேல்யூ, x2 ஓட வேல்யூ, x3 ஓட. இங்க பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க. இது அரேஞ்ச் பண்ணாம நம்ம டைரக்டா கொடுத்துறாங்க. இது அரேஞ்ச்மெண்டாவும் இருக்கும். a ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்தோம்னா நம்ம எது பிரச்சனை இல்லை, நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். அப்ப a ஓட வேல்யூ டைரக்டாவே என்ட்ரி பண்ணிக்கங்க. என்னது x1 x2 x3 x4 x5. இப்போ என்ன பண்றேன் பாத்துங்க, கால்குலேஷன் ஒரு ப்ராப்ளம் போடுறேன், பொறுமையா பாருங்க, அப்ப ஈஸியா இருக்கும். என்ன ஆகும்னா இது 8 10 12 8 7. அடுத்த வேல்யூ 12 11 14 9 4 18 16 12 8 6 16 15 13 12 9. சரியாம்மா? இப்போ அஸ் பர் ஃபார்முலா படி என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்குங்க. அஸ் பர் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சம்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். எல்லா சம்மேஷன் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும், அது கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த சம்மேஷனுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு மீனிங் என்ன, இந்த சம்மேஷன் கண்டுபிடிச்சதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டு இது என்ன வேல்யூ அதை டிவைட் பண்ணி எழுதணும், அதுவும் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, ஒவ்வொரு டேட்டாவையும் இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணணும். இந்த மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டேட்டாவும் இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணணும். அதனாலதான் நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்னா இன்னொரு 2-3 காலத்தை இன்செர்ட் பண்ண போறேன். மொத்தம் 5 காலத்தையும் என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன். அப்படின்னா மீனிங் என்ன, x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர், x5 ஸ்கொயர். இது எல்லா வேலையும் எதுக்காக, டிஎஸ்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்கொயர் போட சொல்லிக்கிறாங்க. அதனால இது வந்து இது எல்லா வேலையுமே வந்து நான் என்ன பண்ணுறதுக்காக பண்றேன், டிஎஸ்எஸ்க்காக கண்டுபிடிக்கிறேன். டிஎஸ்எஸ்க்காக. சரியாம்மா? ஓகே சார். இட்ஸ் a very important point. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இதுல எதுவும் இல்ல சார். இல்லைங்களா? இல்ல சார். சரி, அப்ப நான் போடுறேன் பாத்துக்கங்க. என்ன டவுட் இருந்தா உடனே கேளுங்க கடகன்னு. சரி, இப்போ உனக்கு டோட்டல் கண்டுபிடிறாங்கன்னு, இது என்னோட டோட்டல், இதனோட டோட்டல், இதனோட டோட்டல், இதனோட டோட்டல், 5ஓட டோட்டல் கண்டுபிடிங்க. தட் மீன்ஸ் இதனோட வேல்யூ என்ன, சம்மேஷன் x1 summation x plus 12 plus 18 plus 16 54 sir. கண்டமா எவ்வளவுமா, 54 54. 10 plus 11 plus 16 plus 15 52 sir. 12 plus 14 plus 12 plus 13 51. 51 plus 12 37. 37 ஆமா சார். 26. ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சம்மேஷன் xi ஹோல் ஸ்கொயர், எல்லாத்தையும் எத்தனை டேட்டா இருக்குது, 1 2 3 4. இதுல எவ்வளவு இருக்குது, 1 2 3 4. வெவ்வேறு வேல்யூ வந்து தனித்தனியாக எழுதணும். எல்லாத்தையும் காமனா 4 4னால நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் காமனா டிவைட் பை 4னே போட்டுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே 4 4 தான் இருக்குது. சப்போஸ் ஒரு வேல்யூல 3 இருக்கலாம், ஒரு வேல்யூல 5 இருக்கலாம். அப்ப x1 இருந்து x5க்கு ஒவ்வொரு வேல்யூவும் 4 தான் இருக்குது. அதனால ஈச் வேல்யூ 4 இருக்குன்னா நான் 4 போடுறேன். வேற வேல்யூஸ் இருந்தா வேற வேல்யூ டிவைட் பண்ணி போடுறோம். சரிங்களா? இப்போ என்ன மீனிங், இந்த சம்மேஷன் x1ங்கிறது இந்த வேல்யூ, 54ங்கிறது இந்த வேல்யூ. இதுக்கு என்ன பண்ண போறேன், ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 4 போட போறேன். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் நல்லா பாத்தீங்க, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை 4 போட போறேன். அப்படின்னு என்ன வேல்யூ வரும்னா, அதாவது 54 ஸ்கொயர் டிவைட் பை 4 எவ்வளவு கிடைக்கும், புரிஞ்சுதாமா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோட. அதாவது சார் 54 ஸ்கொயர் பை 4 ஆமா ஆமா, 54 ஸ்கொயர் டிவைட் பை 4 729. 729. அதே மாதிரி அடுத்து சொல்றாங்கன்னு xi ஸ்கொயர் போட்டுனா அப்ப இதுக்கு அதே மாதிரி 52 into 52 by 4 676. 676. இதுக்கு டகன்னு 51 into 51 divided by 4 650.25. 6 1 pi or pi 0 50 sir. okay. Adhu 25 sir, 25 650.25. okay ma'am. 37 into 37 divided by 4 342.25. அடுத்து 36 ஸ்கொயர் டிவைடட் பை 4
Sir. 36 into 36 divided by 4. 324. 825ங்களா? 24, sir. 824ங்களா? 324. ஓ ஓகே, அதான் கேட்டு 324. ஓகே ரைட். இப்போ இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதனோட டோட்டல் ஓவரால் தான். இதான் வந்து நமக்கு கிராண்ட் டோட்டல். இதனோட ஓவரால் டோட்டல் என்னடா? இந்த 54 ப்ளஸ் 52 ப்ளஸ் 51 ப்ளஸ் 36 ப்ளஸ் 36 இதனோட டோட்டல் தான் வந்து நம்மளுக்கு கிராண்ட் டோட்டல். அதனோட டோட்டல் என்னடா? So 54 plus 52 plus 51 plus 37 plus 36. Sir, sir, that's 26, sir, last value. 26 7 plus 4 plus 6 plus 9. 26 தான் 7, sir. ஓ ஓகே. 26னா அப்போ எவ்வளோ வருது சொல்கிறாங்க இதனோட? 26 into 26 divided by 4 னா 169 தான் சார். 169. ஓகே. அப்போ ஆட் பண்ணி சொல்கிறாங்க எவ்வளோ வருது? 54 plus 52 plus 51 plus 37 plus 26. 220, sir. 420 எவ்வளோமா? 220யா? 220. 210ஆ? 220, sir. 220. ஓகே ஓகே 220. ஓகே ரைட். அப்போ இந்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து நம்மளுடைய கிராண்ட் டோட்டல். அந்த டி நோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டீயோட வேல்யூ இதுதான். இதான் டீயோட வேல்யூ. ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? x1 ஸ்கொயரோட மீனிங் என்னன்னா, ஒவ்வொரு வேல்யூ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும் தான். சரிங்களா? அதே மாதிரி x2 ஸ்கொயர் ஒவ்வொரு வேல்யூ இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? 8 ஸ்கொயர் எவ்வளவு? 64. 64. 144. 18 ஸ்கொயர் 324 அம்மா. 18 ஸ்கொயர் 18 ஸ்கொயர் போட்டிங்களா? 18 ஸ்கொயரா சார்? ஆமாம் ஆமாம். 18 into 18 324, சார். 324 போட்டேன். அடுத்தது வந்து 12 ஸ்கொயர் வந்து 121 சாரி 144 144 196 144 again 169. x4 வந்து 64 81 64 144. லாஸ்ட் வேல்யூ 49 16 36 81. இது எல்லா வேலையும் ஆட் பண்ணுறாங்கண்ணா. இது எல்லா வேலையும் ஆட் பண்ணுறது வந்து டிஎஸ்எஸோட சம்மேஷன். இதை ஒரே இதில் கூட இல்லை, எல்லாத்தையும் ஒட்டுக்கே ஆட் பண்ண தெரியும், இல்லை கால வைஸ் ஆட் பண்ண. கால வைஸ் ஆட் பண்ண தேவையில்லை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலே போதும். இதான் வந்து டிஎஸ்எஸோட மொத்தமா சார். லைக் 64 plus 160 100 144 324 144 plus 324 plus 256 plus 100 plus 121 plus 256 plus 225 plus 144 196 144 169 64 81 64 144 49 16 36 81. எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு 2678. 2670 கரெக்டாமா? ஆமா 678 சார். 678 கரெக்டாடா? சரி, இப்போ மேக்ஸிமம் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போகிறோம். மொத்தம் 7 ஃபார்முலா. 1 வேக்கு எத்தனை ஃபார்முலானா 7 ஃபார்முலா. 2 வேக்கு 2 அடிஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னது? கிராண்ட் டோட்டல் கரெக்டட் பேட்டர்ன். ஒவ்வொரு ஃபார்முலா இங்கே இருக்குது, இது ரெஃபர் பண்ணிட்டு போட போகிறோம். கிராண்ட் டோட்டலோட வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி போட்டோம். கிராண்ட் டோட்டலோட வேல்யூ யாருன்னா இவன் தான் கிராண்ட் டோட்டலோட வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல் வந்து டி நோட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளவு? 220வா? 220. ஸோ ரெண்டாவது வேல்யூ வந்து கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து டி ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். டி ஸ்கொயருங்கிறது 220. 220 டிவைட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என்னங்கிறது வந்து என்னன்னா டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, எத்தனை டேட்டா கொடுத்துக்கிறாங்க பார்க்குறீங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 into 4 வந்து 20 வேல்யூஸ் கிவன் கொடுத்துக்கிறாங்க. சரியாமா? அப்போ 20 வேல்யூஸ் கிவன் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 20 போட போகிறோம். டிவைட் பை 20 இதான் கரெக்ஷன் பேட்டர்ன். எவ்வளோ கிடைக்கின்றாங்க இது போட்டா? சார் 220 by 20 தானே சார்? ஆமாம் ஆமாம். 11
11 வரும் சரிங்களா? சாரி, நான் தப்பு பண்ணிக்கிறேன். ஏன்னா 220 ஹோல் ஸ்கொயர் தானே, டி ஸ்கொயர்னு 220 ஹோல் ஸ்கொயர். அப்போ 220 ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்காங்க. 220 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 20. 220 into 220 divided by 20. ஆமாம் 220 2420 sir. 24 2420. 30ங்களா? 20. 20 2420 கரெக்டாமா? ஸோ ஓகே, இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சுதா? செகண்ட் வேல்யூ வந்து என்னன்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி இஸ் நத்திங் பட் திஸ் வேல்யூ மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். யாரு? இதனுடைய சம்மேஷன். நல்லா பார்த்துங்க, இதனோட சம்மேஷன் எழுதுறது, இதனோட சம்மேஷன் எழுதிட்டு போடுறது. இதனோட சம்மேஷன் என்ன வரும் சொல்றாங்க? Ah, 726 plus 676 plus 650.25 plus 342.25 plus 169. 250, sorry, 2563.5. 0.5. ஓகே, அப்போ எஸ்எஸ்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதான் ஃபார்முலா. அதாவது சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைட் பை எம்ஐ மைனஸ் சிஎஃப். இதுதான் ஃபார்முலா. சரி, அப்போ என்னாச்சு? இதனோட வேல்யூ நம்ம போட்டோம். இதான் வந்து இதுதான் இதனோட டோட்டல் வேல்யூ. அப்போ எவ்வளோ வர்றாங்கன்னு 256 3.50 மைனஸ் 2420 எவ்வளோ வருது? ரெண்டு மைனஸ் பண்ணி சொல்லுங்க. Sir, 143.5 sir. 143.5ங்களா? 0.5. ஆமாம் சார். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது என்னன்னா எம்எஸ்சி போட போறீங்க. ஃபோர்த் ஒன் வந்து எம்எஸ்சி. எம்எஸ்சியோட ஃபார்முலா எஸ்எஸ்சி டிவைடட் பை சி மைனஸ் 1. எத்தனை காலம் இருக்குது? டோட்டலாக 5 காலம்ஸ் கரெக்டுங்களா? x5 வரைக்கும் போட்டோம். அப்போ 5 காலம்ஸ். அப்போ இதனோட வேல்யூ 143.5 டிவைடட் பை 5 மைனஸ் 1 இஸ் 4. அப்போ டிவைடட் பை 4 போட்டு எவ்வளோ கிடைக்குது? டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? 35.85. 875. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து டிஎஸ்எஸ் போட்டோம். டிஎஸ்எஸ் என்ன வரப்போகுதுன்னா இந்த சம்மேஷன் மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். சிஎஸ்எஸ் யாரு? நான் ஆல்ரெடி இந்த ரெட் கலர்ல போட்டேன். இதுதான் டிஎஸ்எஸ் ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் கால்குலேஷன். டிஎஸ்எஸ் ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் கால்குலேஷன் 2678 மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர் 2. அதாவது இது எப்படி எழுதணும்? ஃபார்முலா படி எழுதணும்னா எல்லா டேட்டாவோட சம்மேஷன் மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். எவ்வளோ வந்து 2678 மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர் எவ்வளோ வந்தது? 2420. 2420 எவ்வளோ வருதுங்க? 2678 minus 2420. 258 sir. 258ங்களா? ஆமாம் சார். அப்புறம் மைனஸ் எஸ். ஓகே, 258 டிஎஸ்எஸ் ஓட வேல்யூ கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஓகே, அடுத்தது யாருன்னா சிக்ஸ்த் ஒன் வந்து எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட ஃபார்முலா என்ன? நல்லா பார்த்துங்க, டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி. இதுதான் ஃபார்முலா. டிஎஸ்எஸ் வேல்யூ 258 மைனஸ் எஸ்எஸ்சியோட வேல்யூ வந்து 143.5. ஆமாம், 143.5. 143.5 சொல்கிறாங்கன்னு ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 258 minus 143.5. 114.5 sir. 114.5. அடுத்தது செவன்த் ஒன். இதை கடைசி கால்குலேஷன். இதுக்கப்புறம் அனோவா டேபிள் கூட கண்டுபிடிச்சு வந்துடும். செவன்த் ஒன் என்னன்னா எம்எஸ்சி. எம்எஸ்சிங்கிறது என்ன கால்குலேஷன்னா நம்ம ஈஸியான கால்குலேஷன் தான். ஃபார்முலா வந்து எஸ்எஸ்சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். எஸ்எஸ்சியோட வேல்யூ 114.5, நம்பர் ஆஃப்
வேல்யூஸ் வந்து 20 வேல்யூஸ்க்கு போட்டோம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 காலம்ஸ் போட்டோம். அப்போ என்ன செய்யும் 114.5 டிவைட் பை 50. அப்போ எம்எஸ்சியோட வேல்யூ என்ன வரும் சொல்றாங்க? 114.5 divided by 15 தானே சார்? ஆமாம் 15 தான். 7.633 சார். 7.63. ஓகே. இப்போ அனோவா டேபிள். அனோவா டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கு இது 7 கால்குலேஷன் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது 7 கால்குலேஷன் முடிச்சுட்டு அனோவா டேபிள். அனோவா டேபிள் என்னென்ன கண்டென்ட் வேணும்? சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் வேணும், சம் ஆஃப் ஸ்கொயர் வேணும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும், மீன் ஸ்கொயர் வேணும், எஃப் ரேஷியோ வேணும். ஸோ இதுதான் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். இந்த காலத்தை அப்படியே அந்த டேபிளை காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ். சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ். அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் அண்டு இதை முடியும் எஃப் ரேஷியோ. ஓகே, எஃப் ரேஷியோ. ஸோ இது ரெண்டு கால்குலேஷன் போட்டோம். எஸ்எஸ்சி போட்டோம், அடுத்து எஸ்எஸ்இ போட்டோம். எஸ்எஸ்சியோட வேல்யூ எவ்வளோ வந்தது? 143.5 வந்தது. எஸ்எஸ்இயோட வேல்யூ எவ்வளோ வந்தது? 114.5 நினைக்கிறேன். 1.4.5. இதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா என்ன? C minus 1 equal to 4. இதனோட வந்து n minus C is equal to 15. MSC யோட வேல்யூ இது எவ்வளோ கிடைச்சது? MSC யோட வேல்யூ வந்து டிவைட் பை 4 போட்டால் 35.875. இது ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டாச்சு. அந்த போட்ட வேல்யூ அப்படியே எழுதுவீங்க 35.875. இதனோட கால்குலேஷன் 7.633. எஃப் ரேஷியோ. எஃப் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். இது ரெண்டுல எது கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்ட்? இது ரெண்டுல இதுல எது கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் அது போட்டுருங்க. எதுட வருது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ்? 35 ஆர் 7? 35 சார். அவ்வளவுதான். அந்த வேரியன்ஸ் மேல போட்டுருங்க. 35.875 டிவைட் பை 7.6333. ரெண்டை டிவைட் பண்ண என்ன கிடைக்குதுங்க? 8.875 divided by 7.633. 4.99. 4.99 கரெக்ட்டுங்களா? 4.699. 69. ஓகே. 69. இந்த கால்குலேஷனை யாரு கால்குலேட்டர் வேல்யூ? இந்த கால்குலேஷனை வந்து அனோவா டெஸ்ட் 1 கால்குலேட்டர் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூக்கு அவன் 2 ஐடியா கொடுத்துக்கிறான். டேபிள் வேல்யூக்கு ஒன்று ஆல்பா வந்து 5% என்ன நடக்கும், அண்ட் ஆல்பா வந்து 1% என்ன நடக்கும். இது 2 கான்செப்ட் நம்மளுக்கு கேட்குறோம். டேபிள் இருக்குதாக்க கையில் டேபிள் இருந்தால் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருது? டேபிள் வச்சுக்கிறீங்களா? அன்னைக்கு கூட அனுப்புனீங்களே, அது எடுங்க பார்க்கலாம். அது ஆல்ரெடி எஃப் டெஸ்ட் டேபிள் தான். ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிறீங்க எஃப் டெஸ்ட் டேபிள் அதில் இருக்கிறது தான். எஃப் டெஸ்ட் இருக்குதா? இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன தெரியுதா? நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கமா டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 4. அப்போ இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி பண்ணீங்க? எஃப்ல 0.05ல 4,15 பார்ப்பீங்க. 0.05 5% சார். 5% 5% 0.05 5% என்னது? 5/100. That is equal to 0. அப்ப 5% ஓட தான சார் பார்க்கணும். 2.132. என்னமா வர சொல்லுங்க? 110 டெஸ்ட் தான சார்? 1 tail இல்ல 2 tail இருக்குங்க. 2 tail சார். 2.776. 2.776 வருங்களா? 3.06 வேணுமா அதுக்கான கொஞ்சம் பாருங்க. அதாவது 4.9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 4,15 4,15 பாக்குறாங்க. 4,15 பாக்குறீங்க. சார் 4,15 னா 3.06. கரெக்ட் ராகன். 3.06 கரெக்ட். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். 3.06 இது 5%. இதே 1% சொல்லுங்க பார்க்கலாம். 0.01 4,15 1% எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். சார் டவுட் சார். ஓகே ஏன்டா கண்ணு? 1% ஒண்ணு இல்லையா? ஓகே. 4,15
வந்துட்டு 4.89 கரெக்ட் கரெக்ட் 4.89 சரிங்களா அப்போ இதுதான் டேபிள் வேல்யூ 5% டேபிள் வேல்யூ இது அண்ட் 1% டேபிள் வேல்யூ இது நம்மளுக்கு கிடைச்ச கால்குலேஷன் வேல்யூ 4.69 அப்போ 4.69 இங்கே கால்குலேஷன் எடுங்க கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணும்போது இஸ் நாட் டேபிள் வேல்யூ கரெக்டுங்களா ஏன்னா கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 4.69 வருது இது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்போ 5% என்னாச்சு கச் நாட் வந்து ரிஜெக்டட் 5% கச் நாட் ரிஜெக்டட் அதே மாதிரி இங்கே செக் பண்ணுறீங்க இது 4.69 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4.89 அப்போ என்னாச்சு 1%ல கச் நாட் வந்து அசப்டட் அப்போ ஆல் மீன் வேல்யூ சேம் இன் 1% டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பட் ஆல் வேல்யூஸ் இஸ் நாட் சேம் இன் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஓகேங்களா இதுதான் கன்க்ளூஷன் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் புரியுதுங்களா